இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்துல இந்தியர்களை அடிமைப்படுத்த கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இன்றளவும் பயன்படுத்திட்டு 150 வருட காலமா இந்த குற்றவியல் சட்டங்கள் இருக்கு. ஆனா கிரைம் நேச்சர், கிரைம் உடைய மெத்தட் எல்லாம் மாறி இருக்கு. உதாரணத்திற்கு சைபர் கிரைம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குற்றங்கள் எல்லாம் பெருகிட்டு வருது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 75 வருஷம் ஆகியும் கொலோனியல் ஸ்லேவரிய காட்டுற விதத்துல தற்போது நடைமுறையில இருக்க சட்டத்துல 400 இடங்களுக்கு மேல தி பிரிட்டிஷ் கிரவுன்ன்ற வார்த்தை இன்னமும் குறிப்பிட்டிருக்காங்க. வேறு சில ப்ராப்ளம்ஸும் கருத்துல கொண்டு இந்த புது சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2023 இந்த 3 பில்களையும் லோக்சபால அறிவிச்சாங்க. டிசம்பர் 12, 2023 லோக்சபால பேனல்கள் இந்த பில்ல சில சஜஷன்ஸ சொல்லி பழைய பில்ல கேன்சல் பண்ணிட்டு திருத்தப்பட்ட பில்ல டிசம்பர் 20, 2023 லோக்சபாவால் பாஸ் செய்யப்பட்டது. டிசம்பர் 21, 2023 ராஜ்யசபாலையும் ஏற்றுக்கொண்டு இந்த பில் பாஸ் செய்யப்பட்டது. டிசம்பர் 25, 2023 அன்று இந்த பில்களை பிரசிடென்ட் திரௌபதி முர்முரால ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த சட்டங்கள் ஜூலை 1, 2024 நடைமுறைக்கு வரும்னு கசட் மூலமா அறிவிச்சிருக்காங்க. தற்போது இருக்க சட்டத்துக்கு பதிலா என்னென்ன புது சட்டங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் 1860, இதுக்கு பதிலா பாரதிய நியாய சங்கீதா, இந்தியன் ஜஸ்டிஸ் கோட் என்ற CRPC குற்றவியல் நடைமுறை சட்ட பதிலா பாரதிய நாகரிக சுரக்ஷா, இந்தியன் சிவில் ப்ரொடெக்ஷன் கோட் IEA, இந்திய சாட்சிய சட்டம்னு சொல்றோம். அதுக்கு பதிலா பாரதிய சாட்சிய அதிநியம், இந்தியன் எவிடன்ஸ் ஆர் டெஸ்டிமோனியல் ஆக்ட். பாரதிய நியாய சங்கீதா IPCல இருக்க 511 செக்ஷன்ஸ்ல இருந்து 358 செக்ஷன்ஸா குறைச்சிருக்காங்க. 20 குற்றங்களை புதிதா சேர்க்கப்பட்டிருக்காங்க. 33 குற்றங்களுக்கு தண்டனை காலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 83 குற்றங்களுக்கு ஃபைன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதுல கூடுதலா 23 குற்றங்களுக்கு கட்டாயமான குறைந்தபட்ச தண்டனை மற்றும் 6 குற்றங்களுக்கு பொது சேவை தண்டனையும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சில முக்கியமான செக்ஷன்ஸ்ல இருக்க சேஞ்சஸ் பத்தி பாப்போம். செக்ஷன் 124 செடிஷன், இந்த வார்த்தைக்கு பதிலா தேஷ் துரோகம்னு மாத்தி இருக்காங்க. செக்ஷன் 144 இருந்த லாவை செக்ஷன் 187 சாப்டர் 11க்கு மாத்தி இருக்காங்க. இதோட போக்கஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் பீஸ். செக்ஷன் 302 ஹோமிசைடுன்ற வார்த்தைய மாத்தி அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி ஹியூமன் பாடின்னு அண்டர் செக்ஷன் 101 சாப்டர் 6க்கு சேஞ்ச் பண்ணி செக்ஷன் 307 செக்ஷன் 109க்கு மூவ் ஆகியிருக்கு. செக்ஷன் 376 இருந்த ரேப் அஃபென்சஸ் செக்ஷன் 63 சாப்டர் 5 அட்ரஸிங் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 399 இருந்த டிஃபமேஷன் ரீகிளாசிஃபைட் டு செக்ஷன் 356 சாப்டர் 19. இதுல கிரிமினல் த்ரெட்ஸ், இன்சல்ட்ஸ் அண்ட் டிஃபமேஷன் அடங்கும். செக்ஷன் 420 இருந்த ஃப்ராட் செக்ஷன் 316 சாப்டர் 17 அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. குரூவாலிட்டின்ற வார்த்தைய டிஃபைன் பண்ணிருக்காங்க. குரூவாலிட்டி டிஃபைன்ட் அகெயின்ஸ்ட் விமன் பை ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ் 3 வருஷம் ஜெயில் தண்டனை. இதுல குரூவாலிட்டி செக்ஷன் 86 ஒரு பெண்ணை துன்புறுத்துறது, உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது, மென்டல் ஆர் பிசிக்கல் டேஞ்சர், சூசைடுக்கு தூண்டுறது, ஹராஸ்மெண்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி. புதுசா சேர்க்கப்பட்ட செக்ஷன் 73 ரேப் ஆர் செக்ஷுவல் அசால்ட் ரிலேட்டடா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல பெர்மிஷன் இல்லாம பனிஷ் பண்ண 2 வருஷம் ஜெயில் மற்றும் ஃபைன். இதுல குரூவாலிட்டினா செக்ஷன் 86 ஒரு பெண்ணை துன்புறுத்துறது, உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது, மென்டல் ஆர் பிசிக்கல் டேஞ்சர், சூசைடுக்கு தூண்டுறது, ஹராஸ்மெண்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் அடங்கும். புதுசா சேர்க்கப்பட்ட செக்ஷன் 73 ரேப் ஆர் செக்ஷுவல் அசால்ட் ரிலேட்டட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ பெர்மிஷன் இல்லாம பனிஷ் பண்ணா 2 வருஷம் ஜெயில் மற்றும் ஃபைன். முதல்ல அறிவிக்கப்பட்ட பில்ல லுனன்சி, மென்டல் ரிட்டார்டேஷன், அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் வித் மென்டல் இல்னஸ் என்ற வார்த்தைகள் பேனல் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ரிவைஸ்டு பில்ல அன்சவுண்ட்னஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு செக்ஷன் 367 மாத்திருக்கு. 7 வருஷம் சிறை தண்டனைன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதை நீக்கிட்டு அந்த கொலைக்கு நிகரான தண்டனையை விதிக்கப்படும்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம், முந்தைய பில் வெர்ஷன்ல இந்த வார்த்தைக்கு வேகான சரியான வார்த்தை இல்லைன்னு பேனல் ரிப்போர்ட் பண்ணனால ரிவைஸ்ட் பில்ல தெளிவா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் கேங் சிங்கிள் ஆர் ஜாயிண்ட்லி கமிட்ஸ் எனி ஆக்ட் ஆஃப் தெஃப்ட், சீட்டிங், ஆத்தரைஸ்டு செல்லிங் ஆஃப் டிக்கெட், கேம்பிளிங், செல்லிங் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆர் எனி சிமிலர் கிரிமினல் ஆர்கனைஸ்ட் ஆக்ட். இதுல தெஃப்ட் குறிப்பிட்டிருக்கிறது ஏமாத்தி திருடுறது, வண்டில இருந்து திருடுறது, பிசினஸ் இடத்துலயோ இல்ல கார்கோ, பிக் பாக்கெட்,
கடைகள்ல திருடுறது மற்றும் ஏடிஎம் திருட்டுக்கள் அடங்கும். இந்த குற்றங்களுக்கு புதுசா ஒரு பனிஷ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி சர்வீஸ். கோர்ட்டின் உத்தரவின் பேர்ல இவங்களுக்கு ஒதுக்கப்படும். அந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு இவங்களுக்கு ரெமுனரேஷன் கிடையாது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா BNSS ரிவைஸ்டு பில்ல CRPCல இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ ரீடைன் பண்ணிருக்காங்க. BNSS 2ல சில மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனை மேண்டிட்டரி பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா 7 வருஷம் அல்லது அதற்கு அதிகமான தண்டனைக்குரிய குற்றம் நடந்த இடத்துல இருந்து ஃபாரன்சிக் எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஒரு ஸ்டேட்ல ஃபாரன்சிக் ஃபெசிலிட்டி இல்லைன்னா வேறு ஸ்டேட்ல இருக்க ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் வாய்ஸ் சாம்பிள்ஸ் கூட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் ஆகாத நபர்கள் கிட்ட இருந்தும் சாம்பிள்ஸ் வாங்கலாம். குற்றவாளி ட்ரையலுக்கு வராம அப்ஸ்காண்ட் ஆகியிருந்தா ட்ரையல் நடத்தப்பட்டு குற்றவாளி வரவில்லைன்னு அறிவிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லா ட்ரையல்ஸ், என்கொயரிஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ எலக்ட்ரானிக்ஸ் மோட்ல பதிவு செய்யலாம். டிஜிட்டல் எவிடன்ஸ இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, ட்ரையலுக்கு அலோவ் செய்யப்படும். மெடிக்கல் எக்ஸாமினேஷனை சப் இன்ஸ்பெக்டர் லெவல் போலீஸ் ஆபீசர் தான் ரிக்வெஸ்ட் பண்ண ரிஜிஸ்டர்டு பிராக்டிஷனர் எக்ஸாமின் பண்ற மாதிரி இருந்தது. BNSS 2ல எனி போலீஸ் ஆபீசர் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். எந்த ஒரு சிட்டி ஆர் டவுனோ 1 மில்லியனுக்கு மேல பாப்புலேஷன் இருந்தா அத மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லி அதுக்கு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருந்தாங்க. புது சட்டத்துல இந்த 2 பிரிவுகளும் நீக்கப்பட்டது. போலீஸ் கஸ்டடி 15 நாட்களுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. மல்டிபிள் சார்ஜஸ்ல அரெஸ்ட் செய்யப்பட்டவங்களுக்கு பெயில் மறுக்கப்படும். அதனால அதிக செக்ஷன்ஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பெயில் கேட்க வாய்ப்பு கிடைக்காது. ஹேண்ட்கப்ஸ் டியூரிங் அரெஸ்ட் செய்யறப்ப ஹேண்ட்கப்ஸ் யார் யாருக்கு போடுவாங்கன்னா, குற்றங்கள் செய்வதை வழக்கமா வச்சிருக்கவங்க, தப்பிப்பவர்கள் மற்றும் கடுமையான குற்றங்கள்ல குற்றம் சாட்டப்பட்ட தனிநபர். புதிய கான்செப்டா 0 FIR செக்ஷன் 173(1)ல இன்ட்ரோடியூஸ் செஞ்சிருக்காங்க. மற்றும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் FIR கட்டாயம் பதிவு செய்யணும், அதிகார வரம்பு பொருட்படுத்தாமல். புது சட்டம்னால என்ன மாற்றம் நம்ம நாட்டுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் பழைய எவிடன்ஸ் ஆக்டுக்கும் இதுலயும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். புது பில்ல ஒரு செக்ஷனை புதுசா இன்ட்ரோடியூஸ் செஞ்சிருக்காங்க. 23 செக்ஷன்ஸ திருத்திருக்காங்க. 5 செக்ஷன்ஸ ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்க ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபேர் ட்ரையலுக்கும் நம்ம இப்ப இருக்க டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு அடாப்ட் பண்ற மாதிரியும் ரீசன்ட் டெக்கேட்ஸ்ல சொசைட்டல் சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரியும் இருக்கும். BSAல இருக்க மாற்றங்கள். செக்ஷன் 57ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட பிரைமரி எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. ஓரல் எவிடன்ஸ எலக்ட்ரானிக் பிரசன்டேஷனா அலோவ் பண்ணனால ரிமோட் டெஸ்டிமோனி பாசிபிள் ஆகியிருக்கு. பேப்பர் ரெக்கார்ட்ஸ்க்கு இருக்க அதே எஃபெக்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 24ல ஜாயிண்ட் ட்ரையல் ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆகி இருந்தா அக்யூஸ்ட் அப்ஸ்கான் இல்ல அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனா அத ஜாயிண்ட் ட்ரையல்னு கன்சிடர் பண்ணுவாங்க. செக்ஷன் 58ல லிஸ்ட் ஆஃப் செகண்டரி டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஓரல் அண்ட் ரிட்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டாக்குமெண்ட் எக்ஸாமினேஷன்ல ஸ்கில்டா இருக்க பர்சன் ஒரு டாக்குமெண்ட்டை எக்ஸாமின் பண்ணும் பட்சத்துல அத டெஸ்டிமோனிக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். 3000 போலீஸ் அதிகாரிகள் 4 மாதங்கள் புது சட்டங்கள் பற்றி ட்ரெயினிங் கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. 3 ஆக்ட்ஸோட எய்மும் கிரைம் ஜஸ்டிஸ் சிஸ்டம், நம்ம நீட்ஸ் அண்ட் வேல்யூஸ், சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓட ஒத்து போகிறது. இந்த சட்ட மாற்றங்கள் வெற்றி பெற கவனமாக செயல்படுத்துதல், சரியான வழிமுறை மற்றும் தொடர் கண்காணிப்பு மூலமா எந்த தடையுமின்றி அடைய முடியும். ஜூலை 1, 2024 முதல் புது சட்டங்கள் மூலம் மக்களுக்கு நீதி விரைவில் கிடைக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.